ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 3 வார்த்தைகளை வச்சுக்கிட்டு பல வாக்கியங்கள் அமைக்க போகிறோம். எப்படின்னா முஜேத்தோ, உசேத்தோ, இசேத்தோ அப்படின்னு 3 வார்த்தைகளை வச்சுக்கிட்டு பல வாக்கியங்கள் எப்படி அமைக்கலான்றதை பார்க்கலாம். முஜேத்தோ அப்படின்னா என்னை விடு. இதை நம்ம ஷார்ட்ஸில் கொஞ்சம் முஜேத்தோன்னு 2 வார்த்தையை வச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கொஞ்சமாக பார்த்துருக்கோம். ஷார்ட்ஸில் முஜேத்தோ அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ முஜேத்தோ, உசேத்தோ, இசேத்தோ அப்படின்னு 3 வார்த்தையை வச்சு பார்ப்போம். முஜேத்தோ அப்படின்னா என்னை விடு, உசேத்தோ அப்படின்னா அவனை விடு, அவளை விடு. ரெண்டுக்குமே உசேத்தோ தான், கேர்ளுக்கும் பாய்க்கும் உசேத்தோ தான். இசேத்தோ அப்படின்னா இவளை விடு, இவனை விடு, அதுக்கும் இசேத்தோ. அந்த 3 வேர்ட்ஸை வச்சு நம்ம மெனி சென்டென்ஸை சமைப்போம், பார்க்கலாம். தேக்னே தோ அப்படின்னா முஜே தேக்னே தோ அப்படின்னா என்னை பார்க்க விடு. அவனை பார்க்க விடு அப்படின்னா உசே தேக்னே தோ அப்படின்னா அவனை பார்க்க விடு. இசே தேக்னே தோ அப்படின்னா இவனை பார்க்க விடு, இவளை பார்க்க விடு. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. முஜே ஜானே தோ, உசே ஜானே தோ, இசே ஜானே தோ அப்படின்னா பார்க்க விடு, போக விடு அப்படிங்கிறது. தேக்னேனா பார்க்குறது, ஜானேனா போக விடு, என்னை போக விடு. முஜே ஜானே தோ அவனை அவளை போக விடு அப்படின்னா உசே ஜானே தோ. இவளை இவனை போக விடு அப்படின்னா இசே ஜானே தோ. அதே மாதிரி முஜே கானே தோ என்னை சாப்பிட விடு, உசே கானே தோ அவனை சாப்பிட விடு, அவளை சாப்பிட விடு. இசே கானே தோ அப்படின்னா இவளை சாப்பிட விடு, இவனை சாப்பிட விடு. விளையாட விடு அப்படின்னா கேள்னே தோ அப்படின்னா முஜே கேள்னே தோ என்னை விளையாட விடு. உசே கேள்னே தோ அப்படின்னா அவனை விளையாட விடு, அவளை விளையாட விடு. இசே கேள்னே தோ அப்படின்னா இவனை விளையாட விடு, இவளை விளையாட விடு. சோனே தோ அப்படின்னா தூங்க விடு. முஜே சோனே தோ என்னை தூங்க விடு. உசே சோனே தோ அவனை தூங்க விடு, அவளை தூங்க விடு. இசே சோனே தோ அப்படின்னா இவளை தூங்க விடு, இவனை தூங்க விடு. பேச விடு போல்னே தோ என்னை பேச விடு. முஜே போல்னே தோ என்னை வேலை செய்ய விடு அப்படின்னா முஜே காம் கர்னே தோ. அவனை வேலை செய்ய விடு அப்படின்னா உசே காம் கர்னே தோ. அவளை வேலை செய்ய விடுன்னா அதே தான், உசே காம் கர்னே தோ. இவளை வேலை செய்ய விடு அப்படின்னா இசே காம் கர்னே தோ. இவனை வேலை செய்ய விடு, இசே காம் கர்னே தோ. இவனைனா இசே, இசேனா இவனை இவளை, உசேனா அவனை அவளை. சலானே தோன்னா ஓட்ட விடு அப்படின்னா என்னை கார் ஓட்ட விடு, கார் சலானே தோ அப்படின்னு கூட சொல்லலாம். கார்னால் கார் தான், கார் சலானே தோ அப்படின்னா கார் ஓட்ட விடு. அவனை கார் ஓட்ட விடு, உசே சலானே தோ. அவளை கார் ஓட்ட விடு, உசே சலானே தோ. இவனை கார் ஓட்ட விடு, இசே கார் சலானே தோ அப்படின்னா காருன்னு சேர்த்துக்கலாம். நம்ம எதை என்னை ஓட்ட விடுன்னு பொதுவாக சொல்லுவோம். காருன்னா காருன்னே சொல்லலாம். காடி அந்த வண்டியை என்னை ஓட்ட விடுன்னும் போது காடி அப்படின்னு சேர்க்கலாம். யோசனே தோ என்னை யோசிக்க விடு அப்படின்னா முஜே யோசனே தோ. அவனை யோசிக்க விடு, உசே யோசனே தோ. அவனை அவளை யோசிக்க விடு அப்படின்னா உசே யோசனே தோ. இவளை அப்படின்னா இவளை யோசிக்க விடு அப்படின்னா இசே யோசனே தோ. இவனை யோசிக்க விடு, இசே யோசனே தோ. என்னை மாற விடு
ஒரு இடம் மாற விடுறது, இல்லாட்டி ஆளே இந்த பழக்கத்தை விட்டு மாற்ற விடு அப்படின்னு எல்லாத்துக்குமே பதல்னே தோ தான். அப்போ முஜே பதல்னே தோ, என்னை இடம் மாற விடுனா ஜஹக்குன்னு வரும். ஜஹக் பதல்னே தோ அப்படின்னா இந்த இடத்த மாற விடு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக என் பழக்கத்தை மாற விடு அப்படின்னா பதல்னே தோ. முஜே பதல்னே தோ. உசே பதல்னே தோ அப்படின்னா அவளை மாறவிடு. இவளை அப்படின்னா இசே பதல்னே தோ. இவளைனா இசே பதல்னே தோ. ஆரம்பிக்க விடு அப்படின்னா என்னை ஆரம்பிக்க விடு. முஜே சுரு கர்னே தோ, என்னை ஆரம்பிக்க விடு. அவளை ஆரம்பிக்க விடு அப்படின்னா உசே சுரு கர்னே தோ. இவனை அப்படின்னா இசே சுரு கர்னே தோ. இவளை அப்படின்னா இசே சுரு கர்னே தோ. என்ன வைக்க விடு அப்படின்னா முஜே ரக்னே தோ. உசே ரக்னே தோ அப்படின்னா அவளை வைக்க விடு. இசே ரக்னே தோ அப்படின்னா இவளை வைக்க விடு அப்படின்னா இசே ரக்னே தோ. என்னை விட்டு விடு அப்படின்னா முஜே ஜோட் தோ, என்னை விட்டு விடு. அவனை விட்டு விடு அப்படின்னா உசே ஜோட் தோ. அவளை விட்டு விடு, உசே ஜோட் தோ. இவனை விட்டு விடு, இவளை விட்டு விடு அப்படின்னா இசே ஜோட் தோ, இசே ஜோட் தோ. இவளை எல்லாத்துக்குமே ஜோட் தோ தான். இசே தோனா இவளை. உசே தோனா அவளை. என்னை தனியாக விட்டு விடு. முஜே அகேலா ஜோட் தோ அப்படின்னா என்னை தனியாக விட்டு விடு. என்னை தனியாக விடு அப்படின்னா தனியாக விடுனா அகலே தோன்னு சொல்லலாம். தனியாக விட்டு விடு அப்படின்னா அகலே ஜோட் தோ. என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, முஜே அகலே தோ அப்படின்னு சொல்லலாம். என்னை தனியாக விட்டு விடு அப்படின்னா அகலே ஜோட் தோ. அவனை தனியாக விடு அப்படின்னா இசே அகேலா தோ. இவளை தனியாக விடு அப்படின்னா இசே அகேலா தோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முஜே தோ, இசே தோ, உசே தோன்னு நம்ம 3 வார்த்தையை வச்சு நம்ம நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இந்த உசே இசேன்றத அவளைன்றதுக்கு பதில் அப்படியும் வரும். அவனுக்கு இவனுக்குன்னும் போது அதே உசே தான் வரும். அது கொஞ்சம் உஸ்பர் அப்படின்ற மாதிரி மாறி வரும். அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.